தொழுது கழுதவனை உன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நூற்படியின் மிளத்தூற்றோரை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய உம்மகுலாங்களும் அம்பரமேவிய உம்மகுலாங்களும் அன்பு பெற நின்று பைப்பு மலர்தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீயும் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, நாங்கள் உடன் குடியிருக்க இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கும் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றார். அவர்கள் ஒருவர்கள் தயவு செய்து ஒரு அடியாரோடு வர வேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் தருகி சொல்லி அவனோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியில் வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் கூட்ட மாட்டான். நானே வாசல், என் வழியாய் ஒரு உத்தரவிட்டார் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளூர் திறந்து சென்று மேய்ச்சலை கண்டுபிடிப்பான். நானே வாசல், என் வழியாய் ஒரு உத்தரவிட்டான் அவன் உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லி உம்முடைய திரு வார்த்தையின் அடிப்படையிலே எங்களுக்கு நல்ல மேய்ச்சலை தந்துள்ள நாளில் இந்த பகல் நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய பிள்ளைகள் புதிதாக அமைக்க இருக்கின்ற இந்த இல்லத்தினுடைய இந்த அஸ்திவார பணி முடித்த தருணத்திலே நின்று கொண்டு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். நீரே எங்களுக்கு எல்லாமானவர், உம்மையன்றி வேறே தேவன் எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எதை துவக்கினாலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் துவங்குகிற நேரத்திலே அவைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது என்று சொல்கிற நம்பிக்கைக்காக ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். அன்பான திருச்சபையில் அன்பு குடும்பத்தில் அன்பான பெற்றோருக்காக அவர்களுக்காக அன்பு பிள்ளைகளுக்காக குறிப்பாக இந்த இல்லத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பான குடும்பத்தில் அன்பு மகனுக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்விலே இந்த இல்லத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த இடத்திலே ஒரு இல்லத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் கடவுளுடைய இறைப்பஸ் நிறைந்திருக்கபடி ஆளுமை ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்றைய இல்லத்திற்கான அஸ்திவார பணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இதனாலே மேல் கட்டுமான பணி நான் எடுக்கும்படியாக தொடர்கின்ற நேரத்தில் அதற்கான இந்த இல்லத்திற்கான இதற்கான வாசலை நாங்கள் இடைக்காலை நாட்டின் நேரத்தில் கடவுளுடைய தூய பிரசனம் இந்த இடத்துல தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். சுவாமி, உம்முடைய இறை பிரசனத்தினால் இந்த இடத்தை அலங்கரிப்பீராக. இந்த இடத்தை ஆண்டு பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால் ஒவ்வொரு அறையிலும் தெளித்து நம்முடைய பிள்ளைகள் இந்த இல்ல கட்டி எழுப்பப்படும் நேரத்தில் எல்லா விதமான நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களால் மறைக்கப்படுவதற்கு உண்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாள் முதல் இந்த இல்லத்திலேயே மேல் கட்டுமான பணி நடைபெற இருக்கின்றது.
கட்டுமான பணிவேலை செய்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல பாதுகாவலை கொண்டும் நேர்த்தியாக தம்முடைய பிள்ளைகள் இந்த பணிகளை நிறைவேற்றவும் இதன் மூலமாக ஆண்டவரே இந்த இல்லத்தை கட்டுகின்ற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சீக்கிரமாக இந்த கட்டடம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சூழ்நிலையிலே கட்டி எழுப்பப்படுவதற்கு கடவுளே தம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே குடிபுகுந்து வாழ்வதற்கு ஏற்ற விதமாக ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே கலை நிபுணத்தோடு இந்த இடம் கட்டி எழுப்பப்படுவதற்கு கடவுள் வேண்டிய ஆலோசனைகளையும் ஞானத்தையும் அறிவாற்றலையும் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே அன்பான எங்கள் சிலர் குடும்பத்திற்கு சாருக்காக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அவருடைய முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்லிக்கின்றோம். அம்மாவுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பலப்படுத்தும். அவர்களும் ஆண்டவரே குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்ற ஆலோசனைகள் ஆண்டவரை உமக்கு பிரியமானதாக அமையவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேன்மையை கண்டுகொள்ளவும் ஆண்டவர்கள் தாரும். இந்த இடத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற அன்பான தம்பி ஆளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய முயற்சிகள் அவருடைய பாடுகள் எல்லாம் சொல்லிக்கின்றோம். இந்த இடத்துல இந்த இல்லம் அவர் மூலமாய் கட்டியெழுப்பப்படும் நேரத்தில் ஆவியானவர் தம்முடைய மகனுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து பொருளாதாரம் இன்னும் ஆண்டவரை பல தேவைகளை கொடுத்து கடவுள் நிறைவான ஆசீர்வாதங்களை தமிழகம் பெற்றுக்கொள்ள கடவுள் தம்முடைய மகனுக்கு சேர்த்திருக்கின்றோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாக உடைய கிருபையில் சமா தம்முடைய மக்கள் தங்கியிருக்கட்டும். இந்த இடத்திலும் பொருட்படுத்த செய்ய தம்முடைய பிள்ளைகளோடு உடைய கிருபையை ஜெபிக்கின்றோம். இப்போது ஆண்டவரே உடைய நாமத்தினாலே இந்த இடத்தை நாங்கள் பிதாகுமார் பசுமாரி ஆசீர்வதித்து இந்த நிலைக்காலை நாட்டி மேல் கட்டுமான பணிகளை எடுத்து நேரத்திலே தூய ஆவியானுடைய வழிநடத்துதல் எங்களோடும் இந்த இடத்திலும்